இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கை மக்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள். அமெரிக்காவின் அரசியல் மாற்றத்தை கணித்த ஆவிகளுடன் பேசும் நபர். மட்டக்களப்பு பிரபல பெண்கள் பாடசாலை மாணவியுடன் சர்ச்சையில் சிக்கிய பிள்ளையானின் சகா. வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழும் பாதாள உலக குழு தலைவர்களுக்கு ஆபத்து. மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவி இழப்பு. மொட்டு கட்சியின் அதிரடி தீர்மானம். உலக புகழ் பெற்ற தலைவர்கள் கருத்து கணிப்பு. மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்தார் மோடி. இந்திய குடியுரிமையை துறந்து 2 லட்சம் இந்தியர்கள் வெளிநாடுகளில் குடியேற்றம். நாட்டில் உள்ள 40 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பு என்பதனை இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரியவந்துள்ளது. அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவினர் வீடு வீடாக சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். அந்த ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில வாரங்களில் அடுத்த தேர்தலில் பலரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்வு செய்வார்கள் என தெரியவந்துள்ளது. அப்போது நாட்டில் நிலவும் அரசியல் நிலவரங்கள், வேட்பாளர்களின் புகழ், நாட்டை கட்டியெழுப்பும் திறன் போன்றவற்றை ஆய்வு செய்த பிறகே வேட்பாளரை தேர்வு செய்வோம் என 30% அதிகமானோர் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதிய நாஸ்ட்ராடமல் என அழைக்கப்படும் ஆவிகளுடன் பேசும் பிரித்தானியர் ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்பது குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஆவிகளுடன் பேசுபவர் என தெரிவிக்கப்படும் கிரேக் ஹாமில்டன் பார்க்கர் எனும் நபர் உலகம் முழுவதும் போர் பதற்றம் நிலவும் நிலையில் ஜோ பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் போர் தொடர்பில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என கூறியுள்ளார். மேலும் கமலா ஹாரிஸ் எடுக்கும் முடிவுகள் அவரை பலவீனவராக காட்டும். அதை பயன்படுத்திக் கொண்டு ட்ரம்ப் தன்னை வலியவராக முன்னிறுத்தி ஜனாதிபதியாக வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற இந்திய அல்லது ஆப்பிரிக்க வம்சாவளியரான ஒரு பெண் அவருக்கு உதவுவார் என்றும் கூறியுள்ளார். அதேவேளை முதலில் அந்த பெண் வர்ணனையாளரான கர்னல் ஓவன்ஸ் ஆக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ட்ரம்பின் ஆதரவாளரான JD வான்ஸின் மனைவியான உஷாவாக இருக்கும் என்று இப்போது தோன்றுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட ஒரு சில மக்கள் இணைந்து அமைச்சர்கள் அமைச்சு பதவிகள் வேண்டும் என்று சொல்லி உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் அதுவே இன்று எமது மாவட்டத்திற்கான சாபக்கேடாக மாறிவிட்டது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புனருத்தானம் செய்யப்படும் கிரான் ஆதிபைரவர் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிடுவதற்கு நேற்று மாலை வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஆலய வழிமுன்றலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான குடிநீர் திட்டத்தை நான் கொண்டு வந்தபோது அதை அம்பாறை மாவட்டத்திற்கு மாற்றிவிட்டார்கள். இவ்வாறு பல விடயங்களை அவர்கள் தடுக்கிறார்கள். இந்நிலையில் மட்டக்களப்பு மாதவனை பிரச்சினைக்கு கூட இன்னும் தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் பாதாள உலக குழு தலைவர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 164 பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வர விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சு மற்றும் போலீஸ் திணைக்களம் என்பன கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தை எதிர்வரும் மாதங்களில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றவாளிகளை கைது செய்து நாட்டுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவிகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் கட்சியின் தலைவர்களே இவ்வாறு பதவி இழந்துள்ளனர். அந்த பதவிகளுக்கு வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கம்பஹா மாவட்ட மொட்டுக்கட்சி தலைமை பதவியில் இருந்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நீக்கப்பட்டு அந்த பதவி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்துவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் மொட்டுக்கட்சி தலைமையை பதவியிலிருந்து விலக்கி SM சந்திரசேகரன் நீக்கப்பட்டு அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்ட தலைமை பதவியில் இருந்து அமைச்சர் கஞ்சன நீக்கப்பட்டு மாவட்டத்தின் பதில் தலைவராக நிபுணர் ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் இந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தை பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க மொட்டு கட்சியின் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர். அது தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த அறிக்கை தொடர்பில் கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த கருத்து தெரிவிக்கும் போது சாகர காரியவசம் எந்த கடிதம் அனுப்பினாலும் அஞ்சப் போவதில்லை. ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவையினால்தான் நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம் என தெரிவித்துள்ளனர். உலக அளவில் புகழ்பெற்ற தலைவர்கள் குறித்த கருத்து கணிப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை மோர்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் குறித்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் 69% ஆதரவுடன் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவரைத் தொடர்ந்து மெக்சிகோ ஜனாதிபதி ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் 63% வாக்குகளுடன் 2ஆம் இடத்திலும், ஆர்ஜென்டினா ஜனாதிபதி ஜாவிர மிலே 60% பேர் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டும் இந்திய பிரதமர் மோடி முதலிடத்தில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமையை துறந்து வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். இந்திய மாநிலங்களவையில் ஆத்மி உறுப்பினரான ராகவ் சதா கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அவர் இந்தியர்கள் எவ்வளவு பேர் தங்களுடைய குடியுரிமையை துறந்து நாட்டை விட்டு வெளியேறினர் என்றும் அதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதனையும் கேட்டார். இவரின் கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் இவரின் கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருந்தார். அவர் அளித்த பதிலில் கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்திய குடியுரிமையை வேண்டாம் என துறந்துவிட்டு 2,16,219 பேர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். தங்களது குடியுரிமையை இந்தியர்கள் துறப்பது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்றைய அறிவுசார் பொருளாதாரத்தில் உலகளாவிய பணியிட திறனை இந்திய அரசு அங்கீகரிக்கின்றது.